இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு, சிறு முதலீட்டை தயாரிக்கும் படங்களுக்கு எப்போ கூப்பிட்டாலும் வந்து வாழ்த்த சொல்கிறவங்க சில பேர் தான். அந்த சில பேரில் இந்த 4 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. அதுக்கு ஜாக்குவா தங்கத்துக்கு முதல்ல கைத்தட்டி நம்ம பாராட்டு தெரிவிக்கலாம். அதே மாதிரி நம்ம சவுந்தர பாண்டியன் கவுன்சிலோட ஜாயின்ட் செக்ரட்டரி. இவரை யாருன்னு தெரியுன்னா, விஜயும் அஜித்தை சேர்ந்து நடித்த ஒரு படம் ராஜாவின் பார்வையில், அந்த படத்தோட தயாரிப்பாளர் தான் அவர். அதே மாதிரி நம்ம ஜீவா தங்கவேல், நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க, நிறையா ஹீரோ பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நிறைய படங்களில் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு மேலே வர்றதுக்கான வேலைகள் அவருக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு அந்த நேரத்தில் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி நம்ம சொர்க்கோ ரா கருணாநிதி முனைவர், அவர் நந்தனா ஆர்ட்ஸ் காலேஜில் பேராசிரியர். ஆனால் அவரே ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்கிட்ட பேசுறதுலாம் ரொம்ப ஜாலியாக கலகலப்பாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசிட்டு இருப்பார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல டைப். அவரை பற்றின குறிப்பை நானே சொல்லிவிட்டு அப்போ தொகுப்பாளர் இன்றைக்கி வேலையெல்லாம் போயிடும். ஸோ அதனால் அடுத்து அவங்க பேசும்போது அவரை பற்றின குறிப்பெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இயக்குனர் இப்ராஹிம், இவரும் வந்து இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறாரு. அதே மாதிரியே எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த படத்தோட இசையமைப்பாளரை பற்றி நம்ம சொல்லணும். ஜான் பீட்டர், நல்ல வேலை இன்னைக்கு வெயில் அடிச்சது, இல்லைன்னு குளிர்காலத்துக்கு போட்டு வரக்கு அந்த கோட்டை போட்டுட்டு விஜி சந்தோஷத்துக்கு அப்புறம் இவர் தான் வந்து உட்காந்துருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர் ஆகிறதுக்கான எல்லாமே இருக்குது. ஏற்கனவே நிறைய படம் பண்ணியிருக்கிறாரு. இதில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது சாங். எல்லாமே கேட்ட உடனே புரிகிற மாதிரியும் கேட்குற மாதிரியும் சாங் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கும் நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். பகவதி பாலா, அதாவது சினிமாவில் அனைத்து துறைகளையும் அறிஞ்ச ஒரே ஆள் எனக்கு இன்னைக்கு வந்து பகவதி பாலா தான். அதாவது தயாரிப்பாளரா, நடிகரா, கேமராமேனா, டிஸ்ட்ரிபியூட்டரா, படம் பார்க்க வைக்கிறதுக்கு ஆடியன்ஸ் எப்படி உள்ளே கொண்டு வரணுங்கிற அளவுக்கு வித்தைகளை தெரிஞ்சவர். அதே மாதிரி பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி படம் பண்ணி அந்த படத்தை கரெக்டாக இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுவே மிகப்பெரிய சாதனை அவருக்கு. எந்த படமும் அவர் ஈடுபாட்டில் இருந்த படம் எந்த படமே நின்னதில்லை. எல்லா படமே வெளி வந்திருக்கு. அந்த படங்கள் ஓடுது ஓடலைங்கிறது நம்ம கையில் இல்லை. அது பெரிய படமாக இருந்தாலும் சின்ன படம் இருந்தாலும் எல்லாமே ஆடியன்ஸ் கிட்டையும் இறைவன்கிட்ட தான் இருக்குது. ஸோ அவர் கடமை அவர் கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவருக்கு நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த படத்தில் நடித்த ஃபிமேல் ஆர்டிஸ்டை பற்றி சொல்கிறதா இருந்ததுன்னா ஒரே ஒரு குறிப்பு சொல்லிடுறேன். 60-70க்கு முன்னாடி இந்த ஹீரோயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவிகாவாக இருக்கட்டும், சரோஜா தேவியாக இருக்கட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேஆர் விஜயாவாக இருக்கட்டும், எல்லாமே பானுமதியாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் பல்காக இருப்பாங்க எப்பயுமே. அந்த காலத்து ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சவங்க. அதை மறுபடியும் இந்த படத்தில் கொண்டு நுழைச்சிருக்கிற அவங்க எல்லாரையும் நம்ம வந்து இந்த ஆர்டிஸ்டில் நடிச்சிருக்க அத்தனை ஆர்டிஸ்டையுமே வஞ்சனை இல்லாமல் வளர்த்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம வந்து கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். குறிப்பாக சோபியா கவர்ச்சியாக டான்ஸ் ஆடி இருக்காங்கிறதுக்காண்டியே கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கே நம்ம கைத்தட்டி பாராட்டு தெரிவிக்கலாம். ஸோ நானே பேசியிருந்தால் நல்லா இருக்காது, என்ன மணி ஆகுது. ஸோ உங்களை எல்லாரையும் இந்த படக்குழுவின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்றைக்கி சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய வேலைகள் நடந்துகிட்ருக்குது. சின்ன படங்களுக்கான வேலைகள்லாம் நிறைய நடந்துகிட்ருக்குது. ஸோ தேட்டரு கிடைக்கிறதுக்கான வழியும் அதுக்கான வியாபாரத்துக்கான உண்டாக்குற தளங்களும் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனாக இருக்கட்டும், எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. பர்டிகுலராக கலைப்புலி ஜி சேகரன் இங்கே வரதாக இருந்தது. அவர் விநியோக சங்க செயலாளர். சடனாக அவர் இங்கே கொஞ்சம் ஹெல்த்து பாதித்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கனால அவரால் வர முடியல. அவர் என்னோட வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க சொன்னார். அதையும் நாங்கள் சொல்லிடுறேன். அவரோட பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்து பேசுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஸோ உங்களை எல்லாரையும் மறுபடியும் இருகரம் குறித்து வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுதான் என்னை விட நல்லா பார்த்துருக்காரு மாஸ்டர். டிசைனர் வெங்கட் அவர்களை மேடை கலைக்கிறோம். சவுடு படத்தின் ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழாவிற்கு இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். ஆக்சுவலி எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பளித்த இயக்குனர் சேந்தன் சார் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் கண்ணன் சார் அவர்களுக்கும், அப்புறம் இன்னொரு இயக்குனர் பகவதி பாலா சார் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படத்தில் வந்து ஆக்சுவலி சார் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸுக்கு அப்புறம் தான் இந்த படம் வந்து இன்னைக்கு இசை வெளியீட்டு விழா வரைக்கும் வந்திருக்கு.
இன்னும் வந்து இது தியேட்டர் போய் ரிலீஸ் ஆகணும்னு நான் வந்து ரொம்ப வேண்டிக்கிறேன் கடவுளை. அப்புறமா வந்து எனக்கு வந்து டான்ஸ்னா என்னன்னே தெரியாது. எனக்கு டான்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்த நடன ஆசிரியர் சார், நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், எனக்கு டான்ஸ்னா ஒரு ஸ்டெப் கூட தெரியாது. ஓகே, நான் கற்றுக்குறேன். எனக்கு பவர் சிவா மாஸ்டர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலி எனக்காகவே ஷூட் வந்து இன்னைக்கு காலையில் ஆரம்பித்து நாளைக்கு மறுநாள் காலையில் வரைக்கும் போயிருச்சு. ஏன்னா நான் சரியாக பண்ணாததுனால. அதுக்கப்புறம் வந்து என் டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் கேமராமேன் சார் மஹிபாலன், அப்புறம் பால்பாண்டி சார் அவர்களுக்கும் நன்றி. அப்புறம் இசையமைப்பாளர் சார் அவர்களுக்கும் நன்றி. அப்புறம் நான் வந்து பண்ண அந்த ரொமான்டிக் சாங்கில் வந்து பாட்டு பாடினதே கண்ணன் சார் தான், அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என் கூட வந்து சவுடு படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் ரொம்ப நன்றி. சவுடு தான் சார் சொன்னேன், சவுடு இல்லை சார், அது கொஞ்சம் ஸ்லாங் ப்ராப்ளம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்டரில் இருக்கேன், அதனால கன்னியாகுமரி பா. சவுடு இல்லை, சவுடு. அனைவரும் வந்து தியேட்டரில் போய் பார்த்து உங்கள் ஆதரவை எல்லாம் எங்களுக்கு தாருங்க. ரொம்ப நன்றி. மீடியா நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாமுன் பகவான்களுக்கும் மிக்க நன்றி. இந்த படத்தோட ஒரு உண்மையான விஷயம் சொல்லப்போனால், ஷூட்டிங் சாங் நடக்குது. பகவதி சார் கேட்டாங்க, என்ன மாஸ்டர் எல்லா பாட்டும் ஒரே நாள் எடுப்பீங்க, என் பாட்டை மட்டும்னா ஒரு கால் ஷீட்டில் முடிக்கல, ரெண்டாவது கால் ஷீட்டு போகிறீங்கன்னு. அது விஷயம் இல்லை சார், சாங் டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்காக ஃபஸ்ட்டு நான் சாங் எடுக்கிறேன், அதை நல்லா கொஞ்சம் கிளாரிட்டியோட பண்ணுற ஒரு ஆசையில் நான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதேமாதிரி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்க எப்படி வந்திருக்குதுன்னு. ரொம்ப எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், என்னோட பேர் ரெஜினா. சவுடு படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஜெயந்தன் சார் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எனக்கு நல்லா தெரியும். ஒரு 2 years பேக் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அவருக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த டெக்ஸ்ட்டில் ரிமைண்டர் பண்ணி தான் எனக்கு அவங்க வந்து இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் நான் வந்து பில்லி ரோல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஷாக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கிளிமுக்கு சாருக்கு அம்மா கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நான் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து 2012 நான் வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் படம் ராட்டினம் படம் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கரியரில் விஜே தான் ஃபர்ஸ்ட்டாக நான் வந்து இன்ட்ரோ ஆனது. பில்லியா நான் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், 30 above கேரக்டர், பட் எனக்கு கிடைக்கவே இல்லை. கிளிமுக்கு சாருக்கு அம்மா கேரக்டர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் ஜெயந்தன் சாருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரு அழகான குடும்பமாக நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஆஷிஃபா மேடம் வந்து ஏரியா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன். பட் இன்றைக்கி தான், அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும் அவங்க வந்து இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த படம் லோ பட்ஜெட்டாக இருக்கும்போது நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, கோஆர்டினேட்டர். ஸோ எல்லாருமே வந்து அவங்களுடைய பங்கை வந்து இதில் வந்து செலுத்தியிருக்காங்க. ஸோ முருகன் சார், பாண்டி முருகன் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கண்ணன் சார் அவங்க இருக்காங்க, ப்ரொடியூசர் சார், அவங்களுக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். கண்ணன் சாருக்கு பேராக தான் இந்த மூவியில் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் என்னை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிக்கிறேன். சேட்டலைட் சேனலில் விஜேவா அண்ட் கேப்டன் டிவி, தமிழ் டிவி, 1S டிவி அண்ட் ஒர்க் பண்ணினேன். ஆஃப்டர் நான் இப்போ வந்து ரீசெண்டாக யோகி பாபு சாருக்கு பேராக பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த மேடையில் எனக்கு பேச இடம் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நடிகர்கள் மற்றும் கதாநாயகன் ஆக்கிய எங்கள் ஜெயந்தன் சாருக்கு சார் ஸ்டேஜ் இந்த படத்தில் எப்படி சொல்ல, எனக்கு நடிக்க தெரியும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லை. அப்போ இருந்தாலும் பரவாயில்ல, சார்கிட்ட கொஞ்சம் கேட்டிருந்தேன். எனக்கு கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபியர், எதுவும் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, இருக்கட்டும். நன்றி. தாய்மண்ணே வணக்கம். என்னை படைத்த கடவுளுக்கும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் முதல் வணக்கம். சவுடு திரைப்படத்தில் வண்ண நட்சத்திரங்களாக வந்திருக்கும் எம் பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள் உங்களுக்கும், சிற்பிக்குள் முத்தாய் விளங்கும் ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும், முத்துக்குள் மாணிக்கமாய் விளங்கும்
என் மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் அனைவருக்கும் என் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பேர் சோபிகா. என்னோட ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்துல கொட்டில்பாடி என்கிற கிராமம். இந்த கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு தான் இன்னைக்கு இவ்வளவு அழகா உங்ககிட்ட ப்ரொடக்ட் பண்ணி நிற்கிறேன். அதுக்கு காரணமான நான் முதல்ல வணங்குறது பகவதி பாலா சார் தான். என்னை சினிமாவுக்கு முதலில் என்னை அறிமுகப்படுத்தின ஆளினால் அழகுராஜா பகவதி பாலா சாருக்கு கோடான கோடி நன்றிகள். அடுத்ததாக முக்கியமா சொல்லணும், இந்த சவுடு திரைப்படத்திற்கு எனக்கு வாய்ப்பளித்த டைரக்டர் ஜெயந்தன் சார் அவர்களுக்கும் மற்றும் தயாரிப்பாளர் கண்ணன் சார் அவர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். அடுத்ததாக இந்த படத்துக்கு டைரக்டர் சார் கதை சொல்லும் போது சொன்னாங்க, இந்த மூவி வந்து ரொம்ப ரகடா இருக்கும், நீங்க இப்பதான் கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்க, உங்களால இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்ட நேரம் எனக்குள்ள இருந்த தன்னம்பிக்கையும் எனக்காக பரிந்து பேசினது பகவதி பாலா சார் தான். அவகிட்ட கொடுங்க, அதெல்லாம் பெஸ்டாவே பண்ணிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சொன்ன மாதிரியே என்னோட பெஸ்ட்டை நான் இங்கே கொடுத்துருக்கேன் நம்புறேன். ஸோ உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் என் கூட வந்து சவுடு படத்துல நடித்த ஒவ்வொரு சின்ன கேரக்டரா இருக்கட்டும் இல்ல பெரிய கேரக்டர் இருக்கு, எல்லாருமே ஒரு குடும்பமா நின்று இந்த சவுடு படத்தை நாங்க நல்லபடியா நடிச்சு முடிச்சிருக்கோம். ஸோ எல்லாருக்கும் என் கூட நடித்த அனைத்து சக உள்ளவங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். மற்றும் இல்ல நிறைய அப்படியே ஒரு ஃப்ளோல வந்துட்டு இருந்துச்சு, சாரி தெரியல. ஓகே பரவாயில்ல. முக்கியமா என்ன சொல்ல வந்தேன்னு மறந்துட்டேன், சாரி. சாங்கு நீங்க எல்லாரும் அவளோட எதிர்பார்த்த அந்த சாங் எப்படின்னா, எனக்கு வந்த வாய்ப்பே இல்லை. ஆக்சுவலி அது உண்மையை சொல்ல போனா அது என்னோட வாய்ப்பு இல்லை, வேற ஒருத்தவங்க வந்தது. பட் அவங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை. பட் கதைக்கு அதை எப்படியும் மேட்ச் ஆகி பண்ணி என்னை டான்ஸ் ஆட வைத்த, ஐ மீன் எனக்கு அவ சொன்ன மாதிரி தான், அவ டான்ஸ் தெரியாதுன்னு சொன்னா, ஆனால் எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு நல்ல ஆசை, நல்லா ஆடணும். அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அதனால எங்கேயுமே ஸ்கூல்ல கூட ஆட விடலை. இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் ஒரு ஸ்டெப்பு கூட கத்துக்கல. ஆனா என்னையும் வச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு டான்ஸ் ஆட வச்சாங்கன்னா டான்ஸ் மாஸ்டர் பவர் சிங் சாருக்கு கோடான கோடி நன்றி. ஸோ நைட்டு 10 மணிலேருந்து காலைல 7 மணிக்குள்ள அந்த ஒரு சாங் எடுத்து முடிச்சிட்டோம். அவ்வளோ தூரம் எல்லாருமே பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் சார், தேங்க்யூ சார். சார் கூட பார்த்துருப்பீங்க, பகவதி பாலா சாரும் நானும் வேற லெவலெல்லாம் ஃபைட் பண்ணியிருப்போம். அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் சார் தான். ஸோ இந்த சவுடு படத்தில் வந்திருக்கின்ற எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். கண்டிப்பா மக்கள் உங்களோட எதிர்பார்ப்பு எங்ககிட்ட இருக்கு. நீங்க எல்லாருமே திரைப்படத்தை வந்து தியேட்டர்ல வந்து பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பேருக்கு மட்டும் பொன்னாடை போடணும்னு ரொம்ப ஆசை. நான் அழுதுற கூட நினைச்சிட்டு இருக்கேன். பட் அவங்களுக்கு என்னோட கண்ணீரை வந்து பொன்னாடையா போட்டிருக்கிறேன். பகவதி பாலா சார் அண்ட் ஜெயந்தன் சார், கண்ணன் சார். அடுத்ததா படத்துல வில்லனாவும் மிரட்டி இருக்காரு. படத்துடைய தயாரிப்பாளர் ஸ்ரீ கண்ணன் லக்ஷ்மண் அவர்களை சில இந்த படத்தை ஆக்சுவலி வில்லனா நடிக்கிறதுக்காக வந்த ஒரு சான்ஸ் தான். ஆக்சுவலா அதை வந்து தயாரிப்பாளராகவும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த ஜெயந்தன் சாருக்கும், என்னை உருவாக்கிய பகவதி பாலா சாருக்கு, நடிப்புனா என்னென்ன தெரியாம வந்தா கூட அவங்கள நடிக்க வச்சு டேலண்டா கொண்டு வரக்கூடிய டேலண்ட் அவர்கிட்ட உண்டு. கதை நல்ல ஒரு இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு தேவையான கதையா இருந்ததுனால ஆக்ஷன் மூவியா வந்துகிட்டு இருக்கிறத ஒரு ஃபேமிலி மூவியா கொண்டு வந்து நிறுத்திருக்காரு ஜெயந்தன் சார். இதுல நடிச்ச எல்லாருமே பர்ஃபெக்டா நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எல்லாருக்கும் வந்து எல்லாம் இந்த படத்தை சிறப்பிச்சதுக்கும் மேடையில் உட்காந்துருக்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஆக்சுவலாக இந்த சினிமா துறையில் வந்து ஒரு 8 வருஷமாக முயற்சி பண்ணி நிறையா ப்ராப்ளத்தையும் சந்திச்சிருக்கோம். இங்கே வந்திருக்க சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பத்திரிகை நண்பர்களுக்கும்
பிஆர்ஓ அனைத்து நண்பருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இது எனக்கு வந்து ஒரு 3வது படம். அந்த படம் அதாவது நான் இதுக்கு முன்னாடி நிறையா பிஸ்னஸ் நிறையா பண்ணியிருக்கேன். நான் ஆக்சுவலாக ஒரு மொபைல் சர்வீஸ் சென்டர் வச்சு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சினிமா துறைக்கு வந்து ஒரு 8 வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வரும்போது பாசக்காரன் ஒரு படம் நான் இயக்கியிருக்கேன், ப்ளஸ் தயாரித்து இயக்கியிருக்கேன் ஒரு படம். அந்த படம் முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரும்போது என்னால் அது பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அதில் வந்த தயாரிப்பாளர் நடுவில் விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால் அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ண முடியாமல் அதுக்கப்புறம் அந்த படத்துக்கும் பகவதி பாலா சார் எனக்கு கேமரா வந்திருந்தாங்க. அவங்க யூனிட் அனுப்பிச்சிருவாங்க, அப்போ கேமரா வரல. சரி இந்த படம் ஸ்டாப் ஆகிடுச்சு சொல்லிட்டு திருப்பி ஒரு படம் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹரர் மூவி பேய் படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக செங்கல்பட்டில் தான் ஷூட்டு பண்ணோம். அதுக்கு வந்து பகவதி பாலா சார் தான் ஃபுல் கேமராமேனு, அசிஸ்டன்ட் கேமராமேனாக கார்த்தி பண்ணார். அப்போ என்ன அப்படின்னா, நாங்கள் உள்ளே வந்த டீம் நடிக்க வந்தவங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்தவங்க இவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி அந்த இடத்துல வந்து என்னை டோட்டலாக லாக் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு ரூம்குள்ள ஒரு 30 பேர் இருப்பாங்க. 30 பேர் சேர்ந்து லாக் பண்ணிட்டு அந்த டைமில் வேற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணலான்றதே புரியல எனக்கு. நானே அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் முடிச்சிட்டேன். அந்த படம் 20 நிமிஷம் 3/4 மணி நேரம் முடிச்சாச்சு அந்த படம். அப்போ பகவதி பாலா சார் தான் கேமராமேன். எனக்கு 2 நாள் அந்த ரூம் விட்டு வெளியில வர முடியல. அந்த லாட்ஜில் இருந்து வெளில வர முடியல, லாக் ஆயிடுச்சு. எதுவுமே இல்லை, யாரும் கான்டாக்ட் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தில் வந்து லாக் ஆகிட்டோம். அப்போ பகவதி பாலா சார் தான் வந்து கூட இருந்து அந்த 2 நாள் கூட இருந்து அந்த நபர்கள்கிட்ட இருந்து என்னை தப்பிச்சு ஒரே ஒரு சின்ன கீறல் இல்லாமல், ஏன்னா எல்லாரும் கத்தியோட இருந்தாங்க அந்த ரூம்ல, சின்ன ஒரு கீறல் கூட இல்லாமல் என்னை வெளியில கொண்டு வந்தார் அன்னைக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து சினிமாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் என்னோட நேட்டிவ் வந்து பாண்டிச்சேரி. நான் பாண்டிச்சேரியில் போயிட்டு வீட்டுக்கு கூட போகலை. அப்போ ஒரு 2 மாதம் என்னோட நண்பரோட ரூமில் தங்கியிருந்தேன் நான். அப்போ தங்கிட்டு இருக்கும்போது எனக்கு கான்டாக்ட் பேசுறது யாரும் பார்த்தீங்கன்னா, ஒன்று பகவதி பாலா சாருக்கு கால் பண்ணி பேசுவார், அப்படி இல்லைன்னா என்னை லாக் பண்ணுற 30 பேர் மிரட்டதுக்காக கால் பண்ணி பேசுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா குமார் என் நண்பர் ஒருத்தர் எனக்கு ஆதரவாக பேசுனது யாருன்னா பகவதி பாலா சாரும் குமார், அவங்க 2 பேசிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறது தெரில. சரி சினிமா வேண்டாம், இதுக்கப்புறம் நம்ம இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்தாயிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி வேணான்னு ஒதுங்கிட்டேன். அப்புறம் மறுபடியும் பகவதி பாலா சார் கூப்பிட்டு ஏதாவது ட்ரை பண்ணுங்க, ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, சினிமானாலே இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், எனக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் நான் தாண்டி தான் இன்னைக்கு வந்து 15 படம் பண்ணியிருக்கேன், நீங்கள் 2வது படத்துக்கே இப்படி வந்து பின்னாடி போகாதீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசினாரு. அதுக்கப்புறம் சரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் வந்து சென்னையில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வெக்கேட் பண்ணிவிட்டு விழுப்புரம் போய் ஆஃபீஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி அங்கே ஆடிஷன் எடுத்து நான் படம் வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணேன். அதுக்கப்புறம் பகவதி சாலா ஹெல்ப் பண்ணி பண்ணார். அவர் சொன்ன இந்த மாதிரி ஸ்டோரி இருக்கு சார், இந்த ஹீரோ பண்ணுங்க அப்படின்னேன். அப்போ இன்னைக்கு இந்த படத்தோட இன்னைக்கு வரைக்கும் இந்த படம் ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா அவரோட ஒத்துழைப்பு தான். இது என்னோட ஒத்துழைப்பு மட்டும் கிடையாது. அடுத்தது இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி நடுவில் வந்து இந்த படத்துக்கும் எனக்கு வந்து ப்ரொடியூசர் பணம் கொடுக்காம நிறுத்திட்டாங்க. அதன் பிறகு நடிக்க வந்த கண்ணன் சார் இந்த மாதிரி என்ன ஏன் சார் அப்படின்னாரு. இந்த மாதிரி ப்ராப்ளம் சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே, நானே இந்த படத்தை வந்து உங்களுக்கு தயாரிக்கிறதுக்கு நான் கண்டினியூ பண்றேன், எந்த காரணத்தை கொண்டு படம் நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு இந்த 2 பேரும் தான் உதவி பண்ணி இந்த இடத்துக்கு நிக்க வச்சிருக்காங்க. அதனால இந்த 2 பேருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது இல்லாம இந்த படத்துல வந்த புதுசா வந்த நடிகர்கள் அனைவருமே எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதான் நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு, ஏன்னா அப்பதான் ஏதாவது பணம் கிடைக்கும், ஏதாவது ஒரு பணம் கொடுப்பாரு ப்ரொடியூசர், அப்ப அதான் டக்குன்னு உடனே சொல்லுவோம். ஆனா உடனே வந்துருவாங்க, யாரும் என்ன வரமாட்டேன்லாம் சொல்லல. இந்த படத்துல எனக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒரு சீனுக்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுத்தா நான் பண்ணியிருக்கோம். யாரையும் நாங்க வந்து இவங்களுக்கு பண்ணல அப்படின்லாம் பண்ணல, எல்லாருக்கும் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து இது வந்து கூட எனக்கு அதிசயமா தான் தெரியுது, உண்மையா பொய்யா எடுத்து டவுட்டா இருக்குது எனக்கு. ஏன்னா 3வது படம் 2 படம் ஃபெயில்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் ஃபெயில்ட் ஆனவன் தான், சக்சஸ் மேன் கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த இடம் வந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் எப்படியா இருந்தாலும் உயிரை கூட ரிலீஸ் பண்ணிடுவேன் நாங்கெல்லாம் சேர்ந்து. ஏன்னா என்னோட முயற்சி மட்டும் கிடையாது, இங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இங்க இப்ப வந்து எங்க கூட வந்து ஒர்க் பண்ணி முருகன், பாண்டி முருகன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு சார். சாப்பாடு வாங்கிட்டவங்க அது வாங்கிட்டவங்க அவரு தான் எல்லாமே பண்ணுவார், எல்லாமே செஞ்சு கொடுக்கும். இந்த நிமிஷம் கூட இன்னைக்கு டீ வரைக்கும் வாங்கி பண்ணி எனக்கு கொடுத்தது முருகன் சாரும், ஜானகிராமன், ராஜன்,
இவங்கெல்லாம் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அந்த இதுக்கு திடீர்னு எனக்கு கஷ்டம் இருக்கு சார், இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குன்னா டக்குன்னு உடனே சார் இருந்தாங்க ஒரு 1000 அமுச்சு விட்றேன், நீங்கள் கஷ்டப்படுறீங்க சார், இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் புதுசு, அதாவது நான் புதுசு, மற்றவங்க ஒர்க் பண்ணவங்க எல்லாமே பெரிய டெக்னீஷியனு நிறைய படம் பண்ணியிருக்காங்க. நான் இந்த சினிமா துறையில் இந்த படம் எனக்கு புதுசு. எந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியாது. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த படத்தை வந்து நல்லபடியாக தியேட்டரில் பார்த்து எங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லி எல்லா நண்பர்களுக்கும் மக்களுக்கும் நான் வேண்டி விரும்புகிறேன். இந்த மேடையில் வாய்ப்பு அடைத்த எனது தயாரிப்பாளர் பகவதி பாலா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. கஷ்டம் எனக்கு தெரியுங்க. அந்த டைரக்டர் சொன்ன மாதிரி தயாரிப்பாளர் படம் எடுக்க தயாரிப்பு எல்லாருக்குமே கஷ்டம்தான், வழிதான், இல்லைன்னு சொல்ல. இந்த படம் வெற்றி பெற நான் வாழ்த்துறேங்க. இந்த இவ்வளோ கஷ்டத்துக்கு மீறி இந்த டைரக்டருக்கும் இந்த ப்ரொடியூசருக்கும் இந்த படம் வெற்றி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேங்க. நன்றிங்க. ஒரு நிமிடத்தில் பேச்சை முடித்து விடுகிறேன். ஏன்னா நாங்கெல்லாம் பேச கூப்பிடுவார் விஜய் பொல்லண்ண, சிறப்பு விருந்தினராக பேசுவோம். இங்கே நடிகர்களே சிறப்பு விருந்தினராக பேசுவதால் என் பேச்சை சுருக்கி உங்களுக்கு அன்பளிப்பாக 2 நிமிடத்தை வெற்றியின் முகடு வெல்லும் தகடு அதுதான் சவுடு. இன்னும் கவிதையே முடியல, இருங்கப்பா. வெற்றியின் முகடு வெல்லும் தகடு வெல்லட்டும் சவுடு இதை பாராட்டட்டும் உதடு. இன்னும் கவிதை முடியல. எவ்வளவு சந்தோஷம் வர கண்ண முகத்துல. கண்ண கலைகளின் மன்ன. இந்த படத்தை ஒரு 7 வார்த்தையில சொல்லிடலாம், 7 எழுத்துல. அது தம்பி ஜான் பீட்டர் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த வரிய 7 எழுத்துல இந்த படத்தை சொல்லிடலாம். தி ரு இட் டு இப் பூனை, திருட்டு பூனை. இந்த படமே திருட்டு பூனை தான். எனக்கு இன்னும் இந்த படத்துல ஒரு சந்தோஷம், நன்றி சொல்லணும் அண்ணன் விஜயமுரளிக்கு, அண்ணன் சத்யாவுக்கு. என்னன்னா சினிமா நடிகர்கள்னா இப்படித்தான் இருக்கணும். தம்பி உட்கார் ஐயா ராசா. ஏன்னா நிறைய சட்டமன்றத்தில் இருந்திருப்பார் போல, நிறைய வினாவா கேட்கிறார். நிறைய நடிகர்கள் ஒரு சாதாரணமா நம்ம வீட்டுக்கு எய்த்தாவில் பக்கத்து வீட்டில் என்ன நம்ம ஜீவா அண்ணன் மாதிரி ஒரு 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 இது இல்லாம என்னை மாதிரி எல்லாம் நிறைய நடிச்சிருக்காங்க. அதுக்கே இந்த படத்தினுடைய சிறப்பு அதுதான். இந்த படத்தினுடைய டைரக்டருக்கு நல்ல பலத்த கரவொலி கொடுக்கணும். ஏன்னா அவர் பேரு பாருங்க, ஜெயம்னாவே வெற்றி தான். இந்த படத்துல பாடல் ஆசிரியர்களாக அவரு ஜான் பீட்டர், தம்பி எங்க ஜான் பீட்டர் இல்ல உட்காருங்க உட்காருங்க. ஏன்னா எந்திரிச்சா பயமா இருக்கு. ஏன்னா நீங்க 1 hour பேசிட்டீங்க, எல்லாமே பயங்கரமா இருக்கு. ஹீரோயின் வங்குது, அந்த பாப்பா அந்த தங்கச்சி எங்கம்மா அந்தம்மா அம்மா என்ன பார்த்தா ராசாத்தி, அது பார்த்தா பயங்கரம், அதுவே பெரிய பயங்கரமா சொற்பொழிவு ஆடுது. அது அந்த பாப்பா வந்து எதுகை மூளையோட அந்த தங்கச்சி பேசுது. காயத்ரி அம்மா எங்கம்மா அங்கிட்டு உனக்கு நீ நடிக்கலையா தங்கச்சி காயத்ரி. ஏன்னா ஒரே ஒருத்தர் கை தட்டுறாரு, அவருக்கு நன்றி சொல்லி. என்னன்னா எல்லாரும் நடிக்கலாங்க அப்படின்னு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனா ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன், நீ ரொம்ப நேரம் முடிச்சுக்கிறதான் சொல்ற, என்ன முடிக்கல. என்னன்னா இந்த படத்துல நடிக்க வந்த அண்ணா அருமையா சொன்னார் விஜயமுரளி. அதான் விஜயமுரளி எங்களுக்கு எப்பயுமே ஸ்கோர் பண்ணிடுவார். இந்த படத்துல நடிக்க வந்தவங்க 75 பேர் எந்திரிச்சு நிக்கிறாங்க, 75% எந்திரிச்சு நிக்கிறாங்க. இந்த 75%ம் கண்ணன், அன்பு தம்பி கண்ணன் அவர்களே, அன்பு தம்பி ஜெயந்தா அருணாச்சல் அவர்களே, ஒரே ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டர் போட்டுருங்க. நீங்க ஒரு குரூப் வைங்க யூடியூப். ஆமா யூடியூப், அதாவது என்னன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி போட்டு இந்த 75 பேருமே 75% பேருமே ஒரு 750 பேரை பிடிச்சா இந்த படம் வெற்றி, சரியான வெற்றி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பக்கத்துல அத ஜாகுவார் அண்ணன் வந்து அவர் வந்து எல்லாத்தையும் வந்து ஆசீர்வதிக்கக்கூடியவர் அண்ணன் சவுந்தரவங்க. எல்லாம் எப்போ பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட பேர் எப்படிப்பட்ட படம் என்னெல்லாம் கேட்க மாட்டோம். அதாவது எங்க மூவ்மெண்ட் அதுக்கு இல்லை பேமெண்ட். ஆனா வந்து அண்ணன் விஜயமுரளி சொன்னாவே அதுதான் எங்களுடைய கட்டளை. அதான் என்னன்னா ரொம்ப சந்தோஷம்.
எல்லாரும் நடிக்க வேண்டும், எல்லோரும் பாட்டு எழுத வேண்டும், எல்லோரும் இசையமைக்க வேண்டும். முக்கியமான விஷயம் பாராட்டுறது ரொம்ப குறைவா இருக்கு. அதாவது என்னன்னா பாராட்டணும், என்னென்ன வாழ்த்து, என்ன ஒருத்தனை வாழ்த்துறதுல என்ன இருக்குது, அப்படியே போவோம். நல்லா இருக்கா, காது கேட்காத மாதிரியே போவாங்க. நம்ம உலகத்திலே நம்ம எதிரி யாத்திரிமா யாரு? எய்தோட்டுக்காரன் தான். ஏ பாப்போம் கூட இருக்கவன், அவருக்கு பாத்தீங்களா, அதான் கூட இருக்கவன் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காரு. கூட இருக்கவங்களே சில பேர் விளக்கேற்றி வைக்கிறேன் விடிய விடிய வெடிக்கட்டுன்னு வச்சிருவான். அவ்வளவு அருமையான பேர் இருப்பாங்க. ஏன்னா பாராட்ட வேண்டும். உள்ள ஃபர்ஸ்ட் நைட்டு முதல் இரவு காட்சிக்குள்ள இங்க இந்த படம் ஒரு மாதிரி தான் இருக்குது. அது வந்து பேச வரல. அது என்னன்னா அது ஒரு கண்ணா என்ன கண்ணா அப்படி பண்ணிருக்கு, அது ஒரு ரூட். ஆமா, அது ஒரு சக்சஸ் உடைய ஒரு ஃபார்முலா. இளைஞர்களுக்கு நல்ல ஒரு தீனி போட்டிருக்காரு. ஆமா, ஆனா என்னன்னா நிறைய நாட்டுல ஒரே ஒரு கொடுமை, எல்லாம் அப்படியே போறான். ரொம்ப வருத்தமா, நிறைய பெண்கள் விதவை ஆயிட்டாங்க. நானும் சவுந்தர பாண்டியன் பேசிக்கிட்டு இருந்தோம். ஏகப்பட்ட பேர் விதவை ஆயிட்டாங்க. ஏகப்பட்ட பேர் வந்து பெரிய பணக்காரெல்லாம் போகும்போது அங்கே போயிடுறான் ஒரு வழியா. ஏன்னா ஃபுல்லா 5 மணியான போடுறான். பார்த்தா பயங்கர கூட்டமா இருக்கு. இதுதான் பெரிய ஒரு மாற்றம். எப்ப வரும்னு தெரியல. என்ன மாதிரி கவிஞர்லாம், என்னுடைய மாணவர் பாருங்க, நந்தனம் காலேஜில் நான் ஒரு பேராசிரியர். என்னுடைய மாணவர் பவர் சிவா எனக்கு நந்தனம் காலேஜில் வாத்தியார். ஏன்னா உண்மையிலே அவர் என்கிட்ட படிச்சிருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டார். தங்கச்சி வா, காயத்ரி தங்கச்சிக்கிட்டு வா. இந்தியாவில் நீங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு எனக்கு நான் கொஞ்சம் பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். அன்னைக்கு நிறைய படம்ல பாட்டு எழுதியிருக்காரு. ஒரு திண்ணப்பா கூட அதையும் சொல்லிக்கணும்ல, விஜயமல்லியன சமுத்திரக்கனி படம் வருது. என்ன படம், திருமாணிக்கு கூட பாட்டு நடிச்சிருக்கேன், எழுதியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமானது, ஏழை எளிய மாணவர்களை படிக்கக்கூடிய நந்தனம் காலேஜில் ஆட்டோ ஓட்டும் ஒரு தொழிலாளிக்கு இந்தியாவிலே முதல்ல டாக்டர் பட்டம் வாங்கி கொடுத்த ஒரே ஒரு சந்தோஷத்தோட, மகிழ்ச்சியோட ஒரு சந்தோஷம் என்ன இருக்கு. ஏதோ ஒரு உதவி பண்ணணும்ல. விஜயமல்லியன நல்லவங்க யாரெல்லாம் பார்க்க மாட்டார், எப்படி பணம் கொடுப்பான்னு. அவர் நிகழ்ச்சி ஒன்று பண்ணி கொடுனா அவருக்கு நல்ல பலத்த கரவழி கொடுங்க. அவர் வந்து யாருமே பார்க்க மாட்டார். என்ன அவன் கையில என்ன பாக்கெட் இருக்கா இல்ல ஜாக்கெட் இருக்கா, அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டார். ஏதோ என்ன இருக்குது, அவனுக்கு உதவி பண்ண, அவ்வளவுதான் நோக்கம். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும், தொலைக்காட்சி தோழர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், இன்டர்நெட் இனிய நண்பர்களுக்கும், என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்ல நான் பெருமடைகிறேன். சவுடுனா என்ன சார்? எதுக்கும் உதவாதா? அதான் இல்ல அது வந்து இப்ப எதுக்கும் உதவும். சவுடு மண்ணு இப்ப நிறைய விற்கிறாங்களே, விவசாயத்துக்கு உதவுது. ஓகே, ஆனா இதுல நிறைய உதவுற மாதிரி டைரக்டர் பண்ணியிருக்காரு. உண்மையிலே ரொம்ப அவர் சொன்னாரு, ரொம்ப கஷ்டப்பட்ட அப்படின்னாரு. உங்க ஃபேமிலி வந்திருக்காங்களா? இல்லை, அப்போ ஃபேமிலி விட்டு வந்திருக்காரு. ஓகே, அவருக்கு வாழ்த்துக்கள். நல்லா வாங்க சார், நல்லா என்ன முயற்சி பண்ணி நிறையா வரணும். அப்புறம் பகவதி பாலா இருக்காரு. படம் கன்ஃபார்ம் ரிலீஸு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 பேர் அறிமுகப்படுத்திருப்பீங்களா சார்? 10,000 பேருக்கு மேலே அறிமுகப்படுத்திருக்காரு. உண்மையில் அவர் தான் சார் ஹீரோ, உண்மையான ஹீரோ, நிஜ ஹீரோ அவர். அவனை மியூசிக் டைரக்டர் அற்புதம் இசையமைச்சிருக்காரு, நிறையா சொன்னார். ஓகே, பாராட்டுகள். ஜீவா சார், அவர் வந்து நாளைய ரஜினியா வருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 40 வயசுக்கு மேலே தான் வந்தார், உங்களுக்கு 36 வயசு தான் ஆகுது. விக்ரம் சார், நிறைய பேர் சொல்லலாம். விஜய் சேதுபதி சார், நிறைய பேர் சொல்லலாம். அது மாதிரி இவர் வந்து ஒரு பெரிய எதிர்காலம். ஏன்னா எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் அதில் கலந்துக்க எந்த இதுவும் எதிர்பார்க்காம கலந்துக்கிற ஒரு மனிதர், நல்ல மனிதர். நீங்கள் நல்லா இருக்கணும் சார். அது மாதிரி சவுந்தர் சார், உண்மையில எல்லா படமும் ரிலீஸ் ஆகணும் எல்லாருக்கும். அவருக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. அவர்கிட்ட போய் கேட்டால் போதும், அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அவர் தூங்க மாட்டார். சொன்னவங்க தூங்கிடுவாங்க. இந்த விதைச்சவன் தூங்கிடுவான், விதை தூங்காது இல்லை, அது மாதிரி தான் இவர் தூங்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அவரும் இருக்கணும். இப்போ வந்து எங்கள் கிரீஷ் சார், அவர் வந்து இப்போ ஒரு படம் திரும்பி பாருன்னு படம் எடுத்து அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டாக போய்கிட்டு இருக்கு. அதில் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆயிடுவார். அந்த மாதிரி ஒரு அந்த படத்தை டைரக்ட் பண்ண இப்ராஹிம், 3வது படம் இப்ராஹிம் பண்ணியிருக்காரு.
இந்த படத்துல வந்து ஒரு புது கதையை அவர் சொல்லியிருக்காரு. அது வந்து சித்தர் வழிபாட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கும் தெரியுதா தெரியல. ஆனால் அது உண்மை, அந்த உண்மையான கதையை எடுத்திருக்காரு. தம்பி நீங்கள் திரும்பி பார்ட் 2 எடுங்க. இல்லை நல்லா இருக்கும், உண்மையாகவே அது நல்லா இருக்கும், அதை எடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். அப்புறம் இதில் நடித்த ஹீரோயினி கேட்டேன், என்னங்க ஃபர்ஸ்ட் நைட் நல்லா பண்ணீங்களா? நல்லா பண்ணேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் திருப்பி ஃபர்ஸ்ட் நைட் நல்லா பண்ணீங்க? நல்லா பண்ணேன் சார். நாங்கள் உண்மையாக பண்ணீங்க அப்படின்னேன். ஐயோ நடித்தேங்க அப்படின்னாங்க. நல்லா நடிச்சிருக்கீங்க, உண்மையாகவே நல்லா நடிச்சிருக்கீங்க, கொஞ்சம் உடம்பு குறைச்சிங்க எக்ஸசைஸ் பண்ணி. அதே மாதிரி அவங்க சோபிகா கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்காங்க. நாங்களும் அது பக்கத்தில் தான் வந்திருக்கோம். நாங்கள் தூத்துக்குடியில் இருந்தோம், நீங்கள் அந்த பக்கம் வந்துருக்கீங்க, அவ்வளோதான். ஓகே. அதே மாதிரி எங்கள் அக்கா அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் இதில் ப்ரொடியூசர் வந்து நல்லா நடிச்சிருந்தார். அவர் ஃபர்ஸ்ட் நைட்டில் கூட அப்படி நடிச்சிருப்பாருன்னு தெரில. உண்மையில் நானும் மிரண்டேன், கேட்டேன் என்ன சார் இப்படி நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ரொம்ப நல்லா சார், உண்மையாகவே நல்லா நடிச்சிருந்தீங்க சார், உண்மையாக நல்லா நடிச்சிருந்தீங்க. அதில் ஃபைட் மாஸ்டர் நல்லா பண்ணியிருந்தாரு, டான்ஸ் மாஸ்டர் நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த தம்பியை புதுசாக நடித்தவர் டைரக்டருக்கு பாராட்டு, குறிப்பாக வந்து விஜயமுரளி அண்ணனுக்கு பாராட்டணும். விஜயமுரளி அந்த ஒரு நிகழ்ச்சியை அவ்வளோ சிறப்பாக பண்ணிருக்காரு. அவருக்கு சால்வை போடல, அவருக்கு வந்து நம்ம எப்போ போட்டிங்களா? சரி, ஏன்னா அவர் சைலண்டாக உட்காந்துருக்காரா, வயசாகிடுச்சோன்னு பார்த்தேன். ஆனால் உங்களுக்கு சின்ன வயசு தானே, முன்னாடி வாங்கினேன். சரிண்ணா சரிண்ணா. அப்படியா? எல்லாம் காயத்ரி மேடம் நல்லா பேசுனாங்க. எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் எல்லா சினிமாக்காரவங்ககிட்டையும், இந்த தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வைக்காதீங்க. ஒரு படம் ஓடுதுங்கல்ல, நம்ம மக்களை கெடுக்கக்கூடாது. தண்ணி அடிச்சாதான் படம் ஓடணுங்கிறது எதுவுமே கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் பேசுறோம், தண்ணி அடிச்சாரா? கிடையாது. அது வந்து நம்ம மக்கள் பார்க்குறவங்களோ தண்ணி அடிக்கணுமோ, அடிச்சாதான் நம்ம ஹீரோ ஆகிட முடியுமோ அப்படிலாம் நினைக்கிறாங்க. அது வந்து வர்ற குழந்தைங்களுக்கு, நம்ம தலைமுறைக்கு அது சரியாருமான்னு எனக்கு தெரியல. எனக்கு கூட ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன், கமிஷன் நடிச்சு தண்ணி அடிக்கிறாங்க, வேண்டாங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் என்ன காசு கொடுத்தீங்க நாங்கள் பிடிங்க, இல்லை நஷ்டம் வேணாலும் கொடுங்க, நான் வந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா என்ன பொருத்தம் இல்லை, நம்ம நாடு நல்லா இருக்கணும், நம்ம மக்கள் நல்லா இருக்கணும், ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கணும். அதுக்காக நீங்கள் வச்சுட்டீங்க சார். இனி வரும்போது, இனி வர்ற காலத்தில் உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்டாக கேட்டுக்கிறேன், நிச்சயமா அந்த தண்ணி அடிக்கிறது சீனே வேணாம் சார். சிகரெட் அடிக்கிறது எல்லாம் உடம்புக்கு கெடுதல் சார். இன்னைக்கு தமிழக முதலமைச்சரே சொல்றாரு, தயவு செஞ்சு தண்ணி அடிக்காதீங்க. அவர் ஒவ்வொரு இதுலயும் டிவி திறந்தா எல்லா இதுலயும் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நான் எல்லார்கிட்டையும் ரிக்வெஸ்ட் பண்றேன், உங்ககிட்ட மட்டும் இல்லை, எல்லார்ட்டையும் கேட்கறேன். ஏன்னா அது வந்து நம்ம குடும்பத்துல வந்து எல்லாரையும் பாதிக்கும். அதனால சொல்றேன், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு மனமாற கேட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எப்பவும் சொல்ற மாதிரி, நம்ம அம்மா தான் தெய்வம், நம்ம மண்ணு தான் தெய்வம். அந்த தெய்வத்தை யாரும் மறக்காதீங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்கிட்ட சொன்னாங்க, அம்மா இல்லாம உலகத்துல எதுவுமே இல்லைன்னு. அந்த அம்மாங்கிறது பெண் அனைவருமே நமக்கு அம்மா. அந்த அம்மாவை யாரும் மறக்காதீங்க, அவங்கள வந்து மதிங்க. அதே மாதிரி தந்தையும் மதிங்க, தாயும் தந்தையும் மதிங்க. இன்னைக்கு கூட ஒரு இதுல படித்தேன், சைனாவில் எழுதியிருக்காங்க, உலகத்திலேயே வந்து இந்தியனா பிறக்கிறது புண்ணியம் அப்படின்றாங்க. இந்தியனா பிறந்து தமிழனா பிறக்கிறது அதை விட பெரிய புண்ணியம். அந்த தமிழ்நாட்டில் நம்ம தமிழனா பிறக்கிறோங்கிறது மிகப்பெரிய வெற்றி. அதுவும் மதுரையிலேருந்து வந்திருக்கீங்க. மதுரை தமிழ்னா எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி மதுரையிலேருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க. அந்த தமிழனா பிறந்ததில் நானும் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழர் வென்றே தீருவான். நன்றி, ஜெய்ஹிந்த். அன்பான வணக்கங்கள். இந்த படத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அண்ணன் ஜாகவர் தங்கம் அவர்களே, அண்ட் வந்து படத்துடைய தயாரிப்பாளர், இயக்குனர், என்னுடைய இனிய நண்பர் இயக்குனர் இப்ராஹிம், அண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு என்ன வர வச்ச மரியாதைக்குரிய அண்ணன் விஜயமுரளி சார் அவர்களே, மற்றும் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சவுடு, நான் ஆக்சுவலாக கொஞ்சம் லேட்டாக வந்தேன். ஏன்னா வேற ஒரு நுங்கம்பாக்கத்துலேருந்து வேற ஒரு ரெக்கார்டிங்லேருந்து முடிச்சுட்டு வரதுக்கு எனக்கு அந்த டைம் ஆச்சு. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், அண்ணா நான் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் ட்ரெய்லரும் இதுவும் நான் இன்னும் பார்க்கல. பட் ஆல்ரெடி பார்த்தவங்க எல்லாம் அவங்க சொல்லும் போது நிச்சயமாக அது சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நம்ப முடியுது. எந்த ஒரு படைப்புமே வந்துங்க சின்னதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அபூர்வங்கள் படத்தில் ரஜினி சாரே வந்து அறிமுக நடிகராக தான் இருந்தாங்க. அது மாதிரி எல்லா சின்ன படங்களுக்கு பின்னாடியும் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய கலைஞர்கள், மிகப்பெரிய நடிகர்கள், மிகப்பெரிய டெக்னீஷியன்ஸ் உருவாவாங்க.
அப்படி இந்த படத்துலையும் டெஃபினட்டாக நிறைய பேர் உள்ளுக்குள்ளன்னா நிறைய பேர் இருப்பாங்க. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கும்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எவ்வளோ திறமையானவங்க, எதிர்காலத்தில் எவ்வளோ பெரிய பெரிய கலைஞர்கள் இந்த மேடையிலையும் இந்த அரங்கத்திலையும் இருக்கிறாங்க நமக்கு தெரியாது. ஸோ அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் நான் வந்து வாழ்த்துறேன், என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஜென்ரலாகவே இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷனில் நம்ம வந்து எந்த ஒரு படத்தையும் தேட்டரில் போய் பார்க்கறதுக்கு நாம் எந்த அளவுக்கு வந்து யோசிக்கிறோம், எவ்வளோ அதுக்கு சாய்ஸஸ் இருக்குது. சோஷியல் மீடியா ஆகட்டும், இன்றைக்கி இருக்கிற என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர், இது எல்லாத்தையும் தாண்டி தான் சினிமா பார்க்கறதுக்கு மக்கள் வராங்க. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கிட்டு நல்ல கண்டென்ட்டாக நம்ம வந்து கொடுத்தோம்னு சொன்னால் டெஃபினட்டாக அதை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கறதுக்கு மக்களும் காத்துட்ருக்காங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான லைவ் சப்ஜெக்ட்ஸ் நிறைய வரணும். உதாரணத்துக்கு சமீபத்தில் லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் பார்த்தேன். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டாக இருந்தது. லப்பர் பந்து ஆகட்டும், அமரனா இருக்கட்டும், மிகப்பெரிய வெற்றிகளை இண்டஸ்ட்ரி வந்து சமீபத்தில் இந்த தீபாவளிக்கு முன்னாடி நிறைய கலெக்ஷன்ஸ் பண்ணுது. ஸோ சினிமாங்கிறது வந்து ஒரு நல்ல கரெக்டாக பண்ணால் பெரிய அளவில் கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகுன்றதுக்கு நான் சொன்ன இந்த படங்கள்லாம் உதாரணம். ஸோ இங்கே வந்திருக்கிற உதவி இயக்குநர்கள், இந்த படத்தில் பணியாற்றினவங்களாக இருக்கட்டும், இந்த படத்தின் தயாரிப்பாளராக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் நல்ல கண்டென்ட்டாக, மக்களுக்கு பிடிச்ச ஒரு கண்டென்ட்டாக இன்னும் நிறைய வந்து டைம் எடுத்து பண்ணணும் அப்படின்னு வந்து என்னுடைய தாழ்வான வேண்டுகோள். ஸோ ரொம்ப டைம் ஏற்கனவே மேடையில் எல்லாரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக நம்மக்கிட்ட பால் வரும்போது ஆல்ரெடி டைம் தாண்டி இருக்கும். அதனால நேரம் கருதி இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.